அன்பான தாயக தமிழ் உறவுகளே, நம் அனைவரையும் பாதித்துக் கொண்டிருக்கும் வெள்ள நிலைமை இன்றைக்கு ஒரு சாதாரண செய்தி அல்ல. இது நம்முடைய வாழ்க்கையும் எதிர்காலமுமே. மட்டக்களப்பு நகரத்தை அண்டி தொடர்ந்து உருவாகும் வெள்ளத்திற்கு ஒரு முக்கிய காரணம் நம்முடைய மட்டக்களப்பு வாவியின் தற்போதைய நிலை. இந்த வாவி ஒரு காலத்தில் மட்டக்களப்பு அம்பாறை மக்களுக்கு இயற்கை அரணாக இருந்தது. மீன்களின் வளர்ச்சிக்கும் இயற்கை சமநிலைக்கும் ஆதாரமாக இருந்தது. ஆனால் இன்று பல தசாப்தங்களாக பராமரிப்பு இன்றி அது தனது திறனையே இழந்து வருகின்றது. இன்றைய மிகப்பெரிய பிரச்சனை வாவியின் நீர் தாங்கும் திறன் கடுமையாக குறைவடைந்து விட்டது. அதிகமான அடையல் படிவுகளால் வாவி நிரம்பி கிடக்கிறது. சில இடங்களில் அரைவாசிக்கும் மேல் தட்டையான படிவங்கள் படிந்து நீர் கொள்கலன் திறன் 1/3 பங்கை இழந்துள்ளது. இதன் விளைவு சாதாரண மழையும் வெள்ள அச்சுறுத்தலாகிறது. ஊரணிக்குடா, கீரியோடை, முகத்துவார கால்வாய் இவை அனைத்தும் மிகுந்த ஆபத்தான பகுதிகளாக மாறிவிட்டன. நல்ல செய்தி என்ன? வாவியை துர்வாருவதற்கான தனிப்பட்ட நீரடித்தள வரைபடம் நம்மிடம் ஏற்கனவே உள்ளது. புதிய வரைபடத்திற்கு கோடிக்கணக்கான செலவுகள் தேவையில்லை. தேவை ஒன்றே, செயல்படும் மண்நிலை. சுமார் 22 முக்கிய இடங்களில் உடனடி தூர்வாரல் நடத்த முடியுமானால் வெள்ளம் பெருமளவில் பின்வாங்கும், வாவிக்கரையோர மக்களின் வீடுகள் பாதுகாப்பாகும், விவசாயம் உயிர் பெறும், சுற்றுலா முதலீடுகள் நிலை பெறும், மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையேயான மோதல் குறையும். மட்டக்களப்பு வாவி நம் வாழ்வாதாரத்தின் மையம். அதை காப்பது நம்முடைய பொறுப்பு. மட்டக்களப்பின் எதிர்காலத்தை பாதுகாக்க வாவியை மீட்பது இன்று அவசர தேவையாகின்றது. அதற்கான முதல் கட்டம் மக்கள் ஒன்றிணைவதே. அன்பான சொந்தங்களே, மட்டக்களப்பை வெள்ளத்திலிருந்து காப்போம். வாவியை மீட்டெடுத்து நமது நகரத்திற்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் ஒரு பாதுகாப்பான நாளை உருவாக்குவோம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.